திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சை ஆந்திரா மாநிலம் மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா மாறி இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனை ஓயாதுன்னு தாங்க தோணுது. நம்ம கடந்த வீடியோலயே சொல்லியிருந்தோம், முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி கோயிலுக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி வர இருக்காருன்னு. அப்பவே பாஜகவினர்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரு ஒரு வாக்குமூல பத்திரத்துல கையெழுத்து போட்டா மட்டும்தான் அவரை அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில திருப்பதி பயணத்தை ரத்து செஞ்சிருக்கிறாரு ஜெகன்மோகன் ரெட்டி. அடுத்ததா ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஹிந்துக்களை எதிர்க்கிறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை ஹிந்துக்களுக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த லட்டு தொடர்பான சர்ச்சையில இப்ப இந்த இஷ்யூ எந்த இடத்துல இருக்கு, இதை சுத்தி என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடந்த 30-40 வருஷமா சனாதனம் மேல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அந்த தாக்குதலுக்கு காரணமானவங்க கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ கிடையாது, அந்த தாக்குதலை நடத்தினவங்க ஹிந்துக்கள் தான் சொல்லியிருக்காரு. திருப்பதியில லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ல கலப்படம் இருந்தது அப்படிங்கிற பிரச்சனைங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. இது சனாதன தர்மத்து மேல நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. இந்த சனாதனம் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கெல்லாம் காரணம் ஹிந்துக்கள் அமைதியா இருக்கிறதுனாலதான், ஹிந்துக்கள் வாய்மூடி மௌனமா இருக்கிறதுனாலதான் தொடர்ச்சி சனாதனம் மேல தாக்குதல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அடுத்ததா நடிகர் பிரகாஷ் ராஜுக்கும் இவருக்கும் நடந்த சண்டையை பத்தி குறிப்பிடும்போது பிரகாஷ் ராஜ் இதை பத்தி பேசக்கூடாது, பிரகாஷ் ராஜ் தன்னை ஒரு மதசார்பற்றவர்னு சொல்றாரு. மதசார்பற்றவர், மதசார்பின்மை, செகுலரிசம்னா என்ன, ஆல் ஆர் ஈக்குவல் தானே, எல்லாரும் சமம்னு சொல்றீங்க, அப்ப ஹிந்துக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை மட்டும் ஏன் குரல் கொடுக்குறீங்க? நீங்க பங்களாதேஷை பத்தி ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? மற்ற மதத்துல ஏதாவது தவறு நடந்தா அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம ஹிந்துக்கள் பிரச்சனையை மட்டும் நீங்க ஏன் பேசுறீங்க? இதுதான் உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், ஹிந்துக்கள்லாம் என்ன இழிச்சவாயின்னு நினைச்சீங்களான்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் என்னை பத்தி தப்பா பேசுறாங்களோ எழுதுறாங்களோ அவங்க எல்லாம் ஜனநாயகத்தை காப்பதான் நினைச்சுக்கிறாங்க. நீங்க இந்த வேலையை விட்டுட்டு எல்லா மதத்தையும் ஒன்னா பாருங்க, மற்ற மதத்திலையும் ஏதாவது தவறு நடந்தா அதை சுட்டி காட்டுறதுக்கு வழியை பாருங்கன்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் திருப்பதியில லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ல கலப்படம் தொடர்பா அவர் பேசும்போது, நான் ஜெகன்மோகன் ரெட்டியை குற்றம் சாட்டல, என்னுடைய குற்றச்சாட்டு எல்லாமே திருமல திருப்பதி தேவஸ்தானத்தை பத்தி தான் இருக்கு. அந்த திருமல திருப்பதி தேவஸ்தானத்துல உள்ள உறுப்பினர்களை கடந்த ஆட்சியில தான் நியமிச்சாங்க, அவங்க மேலதான் என்னுடைய கோபம் இருக்கு. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களெல்லாம் காப்பாற்ற நினைக்கிறாருன்னு சொல்றாரு. அதுவுமே அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நான் முதலமைச்சரா இருந்திருந்தேன்னா, ஆமா இந்த மாதிரி தவறு நடந்துருச்சா, ஆமா தவறு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு நானா இருந்தா சொல்லியிருப்பேன். ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காம ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு டாபிக்கை மாத்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அவரு நினைக்கிறாரு குற்றவாளிகள் எல்லாம் காப்பாத்திரலான்னு, ஆனா ஒருபோதும் எங்க ஆட்சியில நாங்க குற்றவாளிகளை தப்பிக்க விட மாட்டோம்னு சொல்றாரு. அடுத்ததா ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி செப்டம்பர் 28ஆம் தேதி திருப்பதி கோவிலுக்கு வருவேன்னு சொல்லியிருந்தாரு. செப்டம்பர் 28ஆம் தேதி திருப்பதி கோவில்ல சாமி கும்பிடும்போது மற்ற ஆந்திரால உள்ள எல்லா கோவில்களையுமே தன்னுடைய கட்சி மெம்பர்ஸ் எல்லாருமே சுத்தப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாரு. அது எதற்காக அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு திருப்பதி கோயில் விஷயம் தொடர்பா தன் மேல குற்றச்சாட்டு வச்சதுனால திருப்பதியுடைய புனிதம் கெட்டு போச்சு, அதனால எல்லா கோயில்களையும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கே அப்ப பாஜகவினரும் சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சியினரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க முதலமைச்சரா இருந்தப்ப எப்படி திருப்பதி கோயிலுக்கு வந்துட்டு போவீங்களோ அந்த மாதிரிலாம் வரக்கூடாது, மாற்று மத நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் திருப்பதி கோயிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்குமூல பத்திரத்துல சைன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது எதன் அடிப்படையில அப்படின்னா, விதி எண் 136 திருமல திருப்பதி தேவஸ்தானம் 1987 ரூல்ஸ் படிதான். இது மாதிரி மாற்று மத நம்பிக்கை உள்ளவர்கள் நான் வெங்கடாச்சலபதி மேல மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கேன், நான் கோவிலுக்குள்ள வர ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு வாக்குமூல பத்திரத்துல கையெழுத்து போடணும். ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுனால வாக்குமூல பத்திரத்துல கையெழுத்து போட்டா மட்டும்தான் அவரை நாங்க திருப்பதிக்குள்ள அனுமதிப்போம், இல்லைன்னா அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில செப்டம்பர் 28ஆம் தேதி திருப்பதி கோயிலுக்கு வர இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அதை கேன்சல் பண்ணிட்டாரு. இது குறித்து தெலுங்கு தேசம் கட்சியினரும் பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சியினரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி கோயிலுக்குள்ள நுழைய மாட்டாரு, ஏன்னா அவர் ஒரு ஆன்டி ஹிந்து, ஹிந்துக்களுக்கு எதிரானவர். அவரு இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமா இருக்கட்டும், காங்கிரஸை சேர்ந்த சோனியா காந்தி எல்லாம் வாக்குமூல பத்திரத்துல கையெழுத்து போட்டு உள்ள போயிருக்காங்க. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி கையெழுத்து போடுறதுக்கு என்ன அவரை தடுக்குது? இது குறித்து பேசின ஜெகன்மோகன் ரெட்டி, எங்களை திருப்பதிக்குள்ள விடமாட்டாங்க, எங்க கட்சிக்காரங்களை எல்லாமே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு என்னை கோயிலுக்குள்ள விடமாட்டாரு, ஒரு மனிதனை கோயிலுக்குள்ள விடாததே அது ஹிந்து மதத்துக்கு எதிரானதுதான். இந்த ஹிந்து மதத்தை
மதத்துக்கு எதிரான ஒரு ஆன்டி ஹிந்து ஆக்டிவிட்டிஸ் தான் சந்திரபாபு நாயுடு செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ஆந்திரால நடக்கிறது ஒரு ராட்சச ஆட்சி. ஆரம்பத்துல திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ல கலப்படம்னு சொன்னாங்க, அப்புறம் டெண்டர்ல முறைகேடுன்னு சொன்னாங்க. இப்போ என்னுடைய மதம் என்ன, வாக்குமூல பத்திரத்துல கையெழுத்து வாங்கணும்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இருந்தே பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகான 100 நாட்கள்ல எந்த விஷயத்தையுமே செய்யல. அதனாலதான் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த இஷ்யூவை வச்சுன்னு சொல்றாரு. இந்த சர்ச்சை குறித்து பேசுற ஒய்எஸ்ஆர்சிபி கட்சிக்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லாம இந்த பிரச்சனையை எங்க மேல இழுத்து விட்டாங்க, ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சந்திரபாபு நாயுடு தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் மேல தெரிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த திண்டுக்கல்ல சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனம் ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் திருப்பதியில லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்யை 10 டேங்கர்ல அனுப்பி வச்சாங்க. அந்த டேட் கூட ஜூன் 12, ஜூன் 20, ஜூன் 25, ஜூலை 4, ஜூலை 6 மற்றும் ஜூலை 12 இந்த 6 நாட்கள்ல திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்யை 10 டேங்கர்ல அனுப்பி வச்சாங்க. அதுல 6 டேங்கர் நெய்ய திருமல திருப்பதி தேவஸ்தானம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. மீதி உள்ள 4 டேங்கர்ல கலப்படம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தினால அந்த நெய்ய திருப்பி அனுப்பிச்சாங்க. அந்த நெய்ய திருப்பி அனுப்புறதுக்கு முன்னாடி அதில் இருந்து சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த சாம்பிள்ஸ் தான் குஜராத்ல உள்ள லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த லேப் ரிப்போர்ட் தான் இப்ப வந்தது. இந்த லேப் ரிப்போர்ட்ல தான் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ல மாட்டினுடைய கொழுப்பு, பன்றியோட கொழுப்பு, மீன் எண்ணெய் எல்லாம் இருக்குன்னு சொல்லுது. இந்த சாம்பிளுக்கு அனுப்பின அந்த 4 டேங்கர் நெய்ய திருமல திருப்பதி தேவஸ்தானம் உள்ளேயே அனுமதிக்கல. அப்புறம் எப்படி லட்டு கலப்படம் ஆயிருக்கும்? இது எங்க மேல சந்திரபாபு நாயுடு வேணுக்குன்னே பழி சுமத்துறாருன்னு சொல்றாங்க. இந்த புள்ளி விவரங்களோட தான் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் பாஜக வைக்கிற குற்றச்சாட்டுக்கும் ஒய்எஸ்ஆர்சிபி கட்சிக்காரங்க பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க. இதெல்லாம் குறித்து விசாரிக்க தான் ஐபிஎஸ் ஆபீசர் திரிபாதி அவர்கள் தலைமையில 9 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமைச்சிருக்கிறாரு. இந்த 9 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழு நேற்று திருமல திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் அவர்கள் கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மற்ற திருமல திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய உறுப்பினர்கள் கிட்டயும் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பதிவோட இறுதியா ஒய்எஸ்ஆர்சிபி கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி கிருஷ்ணய்யா தன்னுடைய பதவியை நேற்று ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏற்கனவே திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சை எழுந்தப்பவே இன்னொரு ஒய்எஸ்ஆர்சிபி கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பியுமே பதவியை விட்டு விலகி இருந்தாரு. இது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மேலும் ஒரு அழுத்தத்தை உருவாக்கி இருக்கு. இது ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய வீழ்ச்சியோட ஸ்டார்டிங்கா அப்படிங்கிறதையும் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இந்துக்கள் கிட்ட ஒற்றுமை இல்லாததுனாலதான் சனாதன தர்மம் மேல தாக்குதல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? இத பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.